ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நல்லா நீர்நிலைகள்லாம் பெருகி விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும்னு நம்ம மனசார சாமிகிட்ட வேண்டிக்கலாம். என்னதான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாலுமே ஆற்றுல போய் செய்கிற ஒரு இதுவே வேறு தான். எனக்கும் ஆற்றுல போய் சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் நம்ம தனியாக செய்யணும்னு தேவையில்ல. ஒரு இலை இப்போ ஒருத்தர் போட்டாங்கன்னா விளக்கேற்றி வைப்பாங்க. அதிலேயே வந்து 4, 5 பேர் எத்தனை பேர் அந்த டைம் வராங்களோ எல்லாருமே எல்லா ஜாமானையும் அந்த இலையில ஒரு இலையாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த காதல கருவமணி, அந்த எலுமிச்சம்பழம், தேங்காய் மூடி எல்லாமே வச்சு ஒரு 4, 5 பேர் சேர்ந்து அப்படியே வந்து ஆற்றுல விட்டுட்டு வர்றது. அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்களே எல்லாமே செஞ்சுருவாங்க. தேங்காய்லாம் உடச்சி எல்லாமே மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் மஞ்சள் கயிறுலாம் கழுத்தில் கட்டி விடுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அது மாதிரி ஆற்றுல போய் கும்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கிராமத்துலலாம் இந்த சப்பரை தட்டிலாம் பசங்க எடுத்துகிட்டு போவாங்க. எந்த பிள்ளைங்க கையில் பார்த்தாலும் சப்பரை தட்டி இருக்கும். இப்போலாம் டவுன் ஏரியாலலாம் சப்பரை தட்டினா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர்லலாம் சப்பரை தட்டி ஃபுல்லாக காலையிலேருந்து பார்த்தா அந்த சவுண்டு. நானுமே சின்ன பிள்ளையிலலாம் சப்பரை தட்டி ஃபுல்லாக அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டி அது போகிற ஒரு அழகே நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த சவுண்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம். கொஞ்சம் காலையிலேருந்து கொஞ்சம் லைன் பிரச்சனையாக இருக்குது. லைன்மேனை கொஞ்சம் வர சொல்லியிருக்கோம். நம்ம வெளியில் போகிற டைம் அவர் வந்தாருன்னா, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சரியாக வராது. அந்த மழை டயத்துக்கு ஒயர்லாம் ரொம்ப பூத்து போயிடுச்சாட்ருக்கு. அது சீவி அடிக்கணுங்கிறதுனால வெளில போனால் சரியாக வராதுன்னு இன்றைக்கி அப்படியே வீட்லேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எப்போதும் போல் அந்த கயிறுலாம் நானும் கட்டிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் கட்டி விட்டேன். சிம்பிளாக இந்த தடவை வந்து நான் அது மாதிரி வீட்டில் சப்போஸ் ஒரு வேளை போக முடியல ஆற்றுக்கலாம் அப்படிங்கப்ப இதை மாதிரி தான் செய்கிறது. ஒரு சிலர் வந்து நம்ம பைப்படிலாம் இருக்கும், அப்பயுமே நம்ம வீட்டில் முத்தம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். நம்ம இங்கே எங்கே எல்லாமே டேப்பு பாத்ரூம்குள்ளே போயெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அவ்வளோவா இது இல்லை. அதனால் சாமி மாடத்துலேயே செஞ்சுட்டு இந்த பிள்ளையார் எப்போதும் போல் இந்த காதல கருவமணி இன்றைக்கோ இல்லை நாளை மறுநாளோ கொண்டு போய் ஓடுற தண்ணியில் ஆற்றுல எப்போதும் போல் விட்டுற வேண்டியது தான். இது மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் சாமி கும்பிட்டோம். அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு மனசை கொஞ்சம் தேத்திட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு. என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத காரணத்தினால சில நேரங்களில் நம்ம இது மாதிரி தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி வீட்டில் கும்பிட்றது பிடிக்குமா இல்லை ஆற்றுக்கு போய் செய்கிறது பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.